ஆகவே இல்லை. அதாவது ஒரு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிது. பட் அகெயின் அது வந்து திரும்ப வந்து அங்கேயே நின்றுது. எல்லாமே வந்து ஒரு குரூப் ஆஃப் குரங்காக தான் இருக்குது. எதுவுமே தனித்தனியாக அங்கே இங்கேன்னு ஸ்கேட்டர் ஆகி இல்லை. லைக் குரூப்பாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது ஒரு குரங்கு மட்டும் சண்டை பிடிச்சி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த குரங்கை பார்த்து ஏதோ கம்யூனிகேட் பண்ணிச்சு. அதை ஒரு அந்த டீமில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அந்த குரங்கை பார்த்து ஏதோ சம்திங் சிக்னல் மூலமாக ஏதோ ஒரு வித்தியாசமாக சவுண்ட் மேக் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிச்சு. ஒரு மங்கி தள்ளி அந்த ரிவர்க்குள்ள தள்ளி ஊற்றும், திருப்பி எழுச்சிட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு திருப்பி சேர்ந்துச்சு. இப்போ நம்ம மனுஷங்க அதுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும்னா, மங்கீஸ் ஃபைட் பண்ணாலும் அது சேர்ந்துக்குது. அதே மாதிரி நம்மளும் மனுஷங்க நம்ம ஃபைட் பண்ணாலும் எப்பவுமே சேர்ந்துக்கணும். இதுதான் நம்ம மங்கீஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுற பாண்ட். இது என்னன்னா, இது கரடியோட நகம் தடம். இது தெரியுதா? இந்த அழுக்கு வந்து இப்போ உள்ளது இல்லை, பழசு. லெப்பர்டோட எச்சம் ஸ்கேட். ஓகே, கார்னிவோரோட கக்காவை என்ன சொல்லுவோம்னா, எல்லாமே பூப் தான். கார்னிவோரோட கக்காவை வந்து ஸ்கேட்னு சொல்லுவோம். அதே இது சின்ன ஹெர்பிவோர் மான் மாதிரி உள்ளதுன்னா we call it as pellets. அதே இது கார் இருக்குல்ல, எருமை மாடு, காட்டு எருமை இல்லை யானை, அதோடது டங்குன்னு சொல்லுவோம். டங்க், ஸ்கேட், pellets. ஓகே, பேர்ட்ஸோட கக்காவாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? droppings. எல்லாமே poop தான், ஆனா they have different names. Okay, and next வந்து யார் பண்ணது? ant பண்ணது. கிரிமட்டோகாஸ்ட்னு ஒரு ant பண்ணது. இதுல இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? இதுதான் the first animal or the first one to introduce a paper. பல்ப்பை வச்சு அப்படி தின்னா ஒரு கூடு கட்டுறது. இதே இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பேப்பர் பண்ணுறோம். பேப்பர் என்ன பண்ணுறோம்? மர துகள்களை அரைச்சி அதில் கொஞ்சம் கம் ஏதோ ரெசின்ஸை சேர்த்து அதை மெஷினில் விட்டு ஃப்ளாட் பண்ணி இட்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் மூட். அதோட மூட் பொறுத்து. பயந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். when it is needed it change the color. ஆனால் மண்ணை இங்கேருந்து காலை வச்சு இழுத்து உள்ளே போட்டு தலையை வச்சு நல்லா இருப்படது. அந்த ஃபெதர்ஸை வச்சு என்ன பண்ணும்? ஒரு நல்ல பெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் 2 to 3 முட்டையிட்டு என்ன பண்ணோம்? முட்டையிடும். அந்த முட்டையிடுறதுக்கு முன்னாடி
ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து, பெண் பறவை அந்த ஹோல்குள்ளாடி இருக்குது, அதுக்குள்ளே பெண் பறவையோட ஃபீசஸ், அப்புறம் ஆண் பறவை கொண்டு வரக்கூடிய கொஞ்சம் களிமண் இதெல்லாம் சேர்த்து அப்படியே அந்த ஹோலை சீல் பண்ணிடும்.